ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 2025 வரலாறுலேருந்து முக்கியமான 1000 வினாக்கள்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து பகுதி 8. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 450 கேள்விகள் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ டோட்டலாக வந்து 450 கேள்விகள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கான 50 வினாக்கள் வந்து பார்த்துடலாம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ நம்ம சோசியல் சயின்ஸ் மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து தமிழ் எல்லாமே நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னு கேட்டிருந்தீங்க. நாங்கள் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஆஃபரில் வந்து 499 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்டடி மெட்டீரியலோட பிடிஎஃப்மே நம்ம கொடுத்துட்ருக்கோம். பேப்பர் 1 அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், இவிஎஸ், சைக்காலஜி வந்துடும். அது கூட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வாங்கிக்கலாம். இல்லை பேப்பர் 2 அப்படின்னா உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் மேஜரோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ எல்லாமே சேர்த்து 499 தான் நம்ம பிடிஎஃப் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ எல்லாமே லைன் பை லைன் கொஷின்ஸு, பாக்ஸ் கொஷின்ஸாக இருக்கும். உங்களுக்கு ஃபைனல் ரிவிஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ 451 கேள்வி, முதல் மைசூர் போரின் போது ஐதர் அலிக்கு எதிரான முக்கூட்டணியில் பொருந்தாதவர் யார்? ஸோ அதான் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா போர்களும் பார்த்துருப்போம். பக்சர் போர் எல்லாமே பார்த்துட்டோம். கர்நாடக போர், பக்சர் போர் லாஸ்ட் டெஸ்ட்லேயே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மைசூர் போர்லேருந்து அதுலேருந்து வர இதெல்லாம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முதல் மைசூர் போரின் போது ஐதர் அலிக்கு எதிரான முக்கூட்டணியில் பொருந்தாதவர் யார்? ஸோ 4 பேர்த்தில் யார் வந்து பொருந்தாதவர்னு கேட்குறாங்க. யார்? மராத்தியர்கள் இருந்தாங்க, ஹைதராபாத் நிசாம், ஆங்கிலேயர்கள் இருந்தாங்க. ஸோ பிரெஞ்சுக்காரர்கள் இல்லைப்பா. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, பிரெஞ்சுக்காரர்கள். பொருந்தாதவர் யாருன்னா பிரெஞ்சுக்காரர்கள். ஸோ 452 கேள்வி, முதல் மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு. முதல் மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு எந்த வருஷம் நடைபெற்றது? 1767லேருந்து 69 வரைக்கும் நடைபெற்றது. 1767லேருந்து 1769 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மைசூர் போர் நடைபெற்றது. ஸோ அது வந்து எந்த உடன்படிக்கையின்படி முடிவுற்றது? ஒரு போர் நம்ம பார்க்குறோன்னா அந்த போர் எந்த வருஷம் நடந்தது? ஸோ யாருக்கு இடையில அந்த போர் நடந்தது? எதனால் அந்த போர் நடக்க காரணம் என்ன? அந்த போர் வந்து எப்போ கம்ப்ளீட் ஆச்சு? அதே மாதிரி எந்த உடன்படிக்கையின்படி முடிஞ்சுது? ஸோ இந்த மாதிரி 5மே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு போரை பற்றி படிக்கும்போது. சரிங்களா? ஸோ முதல் ஆங்கிலேய மைசூர் போர் வந்து உடன்படிக்கையின்படி முடிவுற்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த உடன்படிக்கையின்படி முடிவுற்றது அப்படின்னா ஆன்சர் மதராஸ் உடன்படிக்கை. ஆப்ஷன் ஏ, மதராஸ் உடன்படிக்கை. ஸோ இல்லை இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பாருங்கள். மதராஸ் உடன்படிக்கை ஏற்பட்ட நாள் 4/4/1769 தான் வந்து முதல் மைசூர் போர் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. சரிங்களா? மதராஸ் உடன்படிக்கை யாருக்கு இடையில் வந்து நடைபெற்றது? யாருக்கு இடையில் வந்து நடைபெற்றது? ஆங்கிலேயர்கள் மற்றும் ஹைதர் அலிக்கு இடையில் வந்து நடைபெற்ற போர் தான் வந்து என்னென்னா முதல் மைசூர் போர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதராஸ் உடன்படிக்கையின்படி போர் வந்து எப்படி சொல்கிறது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரி, உடன்படிக்கையின்படி இந்த போர் வந்து முடிவுற்றது. எந்த நாள்னு கேட்டாங்கன்னா 4/4/1769. ஸோ 454 கேள்வி, இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்துட்டோம். ரெண்டாவது வந்து எப்போ நடந்ததுப்பா? 1780 84 வரைக்கும் நடந்தது. 1780 84 வரைக்கும் இரண்டாம் மைசூர் போர் வந்து நடைபெற்றது. ஸோ அப்போ மராத்தியர்கள் ஹைதர் அலி மீது படையெடுத்த ஆண்டு எப்போன்னு கேட்கலாம். மராத்தியர்கள் வந்து ஹைதர் அலியின் மீது படையெடுத்த ஆண்டு. ஸோ எந்த வருஷம் வந்து எடுத்தாங்க? 1771 வருஷம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படை எடுத்தாங்க. இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஹைதர் அலி இறந்த ஆண்டு எப்போ அப்படின்னா 1782 இறந்தார். 1782. ஸோ இந்த எதனால் இறந்தார் அப்படின்னா புற்றுநோயின் காரணமாக தான் வந்து ஹைதர் அலி அவர்கள் வந்து இறந்தாங்க. இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் முடிவுற்ற ஆண்டு வந்து எப்போனா 7/3/1784 தான் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் வந்து முடிவுற்றது. எந்த உடன்படிக்கையின் படி அப்படின்னா மங்களூர் உடன்படிக்கை. இரண்டாம் மைசூர் போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுற்றதுன்னா மங்களூர் உடன்படிக்கையின்படி. எந்த வருஷம்? 1784. மங்களூர் உடன்படிக்கை யாருக்கு இடையில் நடைபெற்றது அப்படின்னா திப்பு சுல்தான் மற்றும் ஆங்கிலேயருக்கு இடையில் நடைபெற்றது. மங்களூர் உடன்படிக்கை வந்து யாருக்கு இடையில் நடைபெற்றது? திப்பு சுல்தான் மற்றும் ஆங்கிலேயருக்கு இடையில் நடைபெற்றது. எந்த வருஷம்? 1784. சரிங்களா? ஸோ அடுத்து கிளியராக இருக்கீங்களா? மூன்றாம் மைசூர் போர் வந்து பாருங்கள் நடைபெற்ற ஆண்டு எப்பப்பா? மூன்றாம் மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு ஆன்சர் 1790 92 வரைக்கும். 1790 92 வரைக்கும் நடைபெற்றது. ஆங்கிலேய கூட்டணியில் இருந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை திப்பு சுல்தான் அவர்கள் தாக்கிய ஆண்டு. ஆங்கிலேய கூட்டணியில் இருந்த திருவிதாங்கூரை வந்து சமஸ்தானத்தை வந்து திப்பு சுல்தான் அவர்கள் தாக்கிய ஆண்டு எந்த வருஷம் தாக்கினாங்க? 1789. 458 கேள்வி, மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுற்றது? ஃபஸ்ட் வந்து மதராஸ் உடன்படிக்கை, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மங்களூர் உடன்படிக்கை. ஸோ மூணாவது மைசூர் போர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த உடன்படிக்கைப்பா? ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை.
ஸோ முக்கியமான பாயிண்ட் வந்து நோட் பண்ணுங்கள். ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு வந்து எப்போன்னா 1792ஆம் ஆண்டு. யாருக்கு இடையில் நடைபெற்றதுன்னா காரன்வாலிஸ் மற்றும் திப்பு சுல்தானுக்கு இடையில் நடைபெற்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர். எந்த உடன்படிக்கை? ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை. எந்த வருஷம்? 1792. ஸோ அடுத்து 459வது கேள்வி, 4ஆம் மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு. 4ஆம் மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு எந்த வருஷம்ப்பா? 1799 நடைபெற்றது. 460 திப்பு சுல்தான் இறந்த பிறகு மைசூரின் மன்னராக நியமிக்கப்பட்டவர் யார்? திப்பு சுல்தானுக்கு அப்புறம் ஆட்சி அவர் இறந்ததுக்கு அப்புறமா மைசூரின் மன்னராக நியமிக்கப்பட்டவர் ஆன்சர் 3ஆம் கிருஷ்ணராஜா உடையார். 3ஆம் கிருஷ்ணராஜா உடையார். சரி, முக்கியமான பாயிண்ட் வந்து பாருங்கள். திப்பு சுல்தான் மறைவுக்கு பின்னர் திப்புவின் குடும்பத்தினர் எக்கோட்டைக்கு அனுப்பப்பட்டனர். திப்பு சுல்தான் அவர்கள் இறந்த பின்னாடி அவங்களோட குடும்பத்தினரை வந்து பார்த்திங்கன்னா எந்த கோட்டைக்கு அனுப்பினாங்கன்னா வேலூர் கோட்டை. ஆப்ஷன் நோட் பண்ணிக்கோங்க, வேலூர் கோட்டை. 461வது கேள்வி, பேஷ்வா கட்டுப்பாட்டில் இருந்த மராத்தஸ் கூட்டமைப்பிலிருந்து உருவான சுதந்திர மாநிலங்களில் சரியானது இது. பேஷ்வா கட்டுப்பாட்டில் இருந்த மராத்தஸ் கூட்டமைப்பில் இருந்து உருவான சுதந்திர மாநிலங்களில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. கொஷினை படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். சரியானதா தவறானதா இல்லை பொருந்தாததா அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஆன்சர் பூனா பேஷ்வா, பரோடா கெய்வாட், நாக்பூர் போன்ஸ்லே, இந்தூர் ஹோல்கர், குவாலியர் சிந்தியா. ஸோ இது எல்லாமே வரும்ப்பா. ஸோ இது எல்லாமே சரி தான். ஸோ ஆன்சர் அனைத்துமே சரி. பூனேன்னு சொல்லலாம். பேஷ்வா, பரோடா கெய்வாட், நாக்பூர் போன்ஸ்லே, இந்தூர் ஹோல்கர், குவாலியர் சிந்தியா. 462 முதல் ஆங்கிலேய மராத்திய போரின் முடிவில் பேஷ்வாவாக நியமிக்கப்பட்டவர் யார்? முதல் ஆங்கிலேய மராத்திய போரின் முடிவில் வந்து பேஷ்வாவாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் 2ஆம் மாதவராவ். ஆப்ஷன் டி 2ஆம் மாதவராவ். ஸோ அடுத்தது 463வது கேள்வி, பஸ்ஸின் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு. பஸ்ஸின் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு 1802. ஆப்ஷன் ஏ 1802ஆம் ஆண்டு. அதோட முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள். பஸ்ஸின் உடன்படிக்கை நடைபெற்றது. ஸோ யாருக்கு இடையில் நடைபெற்றது? 2ஆம் பாஜிராவ் மற்றும் வெல்லல்சி பிரபுக்கு இடையில் நடைபெற்றது வந்து பார்த்திங்கன்னா என்ன உடன்படிக்கை? பஸ்ஸின் உடன்படிக்கை. 2ஆம் பாஜிராவ் எந்த உடன்படிக்கையின்படி துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்டார்? 2ஆம் பாஜிராவ் எந்த உடன்படிக்கையின்படி துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்டார்னா பஸ்ஸின் உடன்படிக்கை. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸுப்பா. அதனால தான் கொஷின்ஸ் கீழே அதுக்கு ரிலேட்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். 464 2ஆம் ஆங்கிலேய மராத்திய போர். 2ஆம் ஆங்கிலேய மராத்திய போர் நடைபெற்ற ஆண்டு. ஆன்சர் 1803லேருந்து 1805பா. ஆப்ஷன் சி 1803லேருந்து 1805. 465 மராத்தியர்களின் கடைசி பேஷ்வா. மராத்தியரின் கடைசி பேஷ்வா யார்? 2ஆம் பாஜிராவ். ஆப்ஷன் சி 2ஆம் பாஜிராவ். ஸோ அடுத்து 466 சிவில் சர்வீஸ் அதாவது குடிமை பணிகள்னு சொல்லுவல. சிவில் சர்வீஸ் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர்கள் யார்? சிவில் சர்வீஸ் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர்கள் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. 467 தலைமை ஆளுநராக காரன்வாலிஸ் பிரபு பதவியேற்ற ஆண்டு. தலைமை ஆளுநராக காரன்வாலிஸ் பிரபு பதவியேற்ற ஆண்டு. ஆன்சர் 1786. 468 வெல்லல்சி பிரபு இந்திய கவர்னர் ஜெனரலாக பதவியேற்று கொண்ட ஆண்டு. வெல்லல்சி பிரபு வந்து இந்திய கவர்னர் ஜெனரலாக பதவியேற்று கொண்ட ஆண்டு. ஆன்சர் 1798. ஸோ இந்த லாஸ்ட் ஒரு 100 கொஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம அந்த ஆண்டுகள் பார்த்துட்ருக்கோம். நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நேற்றே லாஸ்ட் டெஸ்ட்டில் சொல்லியிருந்தேன். சரிங்களா? இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து இல்லை எண்டிங் வரைக்கும் நியர் வைஸ் உங்களுக்கு லைனாக வரும். சரிங்களா? 469 போட்டித் தேர்வு மூலம் அரசு ஊழியர் நியமனம் என்ற கருத்தை முதலில் அறிமுகப்படுத்திய பட்டய சட்டம் எதுப்பா? போட்டித் தேர்வு மூலம் அரசு ஊழியர் நியமனம் என்ற கருத்தை முதலில் அறிமுகப்படுத்திய பட்டய சட்டம் வந்து எந்த சட்டம்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் 1833 பட்டய சட்டம். 1833 பட்டய சட்டம். ஸோ 470வது கேள்வி, இந்திய ஆட்சி பணி தேர்வின் அதிகபட்ச வயது 21லேருந்து 19ஆக குறைத்த வைஸ்ராய் யார்? இந்திய ஆட்சி பணி தேர்வின் அதிகபட்ச வயது வந்து 21லேருந்து 19ஆக குறைத்த வைஸ்ராய். ஆன்சர் லிட்டன் பிரபு. ஆப்ஷன் டி லிட்டன் பிரபு. ஸோ 471 பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் இந்திய ஆட்சி பணி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் இந்திய ஆட்சி பணி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு.
ஸோ ஆன்சர் 1861 ஆப்ஷன் டி 1861. ஸோ 472வது கேள்வி 1869 ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற இந்தியர்களில் சரியானது எது? 1869 ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற இந்தியர்களில் சரியானது யாது? ஸோ எத்தனை பேர் கரெக்டானது யார் 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 வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க தேர்வு பெற்றிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்லுங்கள். சுரேந்திரநாத் பானர்ஜி, ரமேஷ் சந்திர தத், பிகாரிலால் குப்தா. ஸோ எல்லாமே சரிதான்ப்பா. ஸோ இங்கே 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஐசிஎஸ் தேர்வில் வந்து வெற்றி பெற்ற இந்தியர்கள். ஸோ ஆன்சர் அனைத்துமே சரிதான். சரி, இன்னொரு பாயிண்ட் வந்து பாருங்கள். 1863 ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யாருன்னு கேட்டாங்கன்னா சத்யேந்திர தாகூர். முதல் இந்தியர் யாருன்னு கேட்டாங்கன்னா சத்யேந்திர தாகூர். சரி, அடுத்தது 473 குடிமைப்பணி தேர்வு. குடிமைப்பணி தேர்வு இந்தியமயமாக்கப்பட்ட ஆண்டு. குடிமைப்பணி தேர்வு இந்தியமயமாக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1917. அடுத்து வந்து பாருங்கள் 474 1923 ஏற்படுத்தப்பட்ட ராயல் கமிஷன் அரசு ஆணையத்திற்கு தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? 1923 ஏற்படுத்தப்பட்ட ராயல் கமிஷன் அரசு ஆணையத்திற்கு வந்து தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் லீ பிரபு. ஆப்ஷன் பி லீ பிரபு. 475வது கேள்வி பிரிட்டிஷ் இராணுவத்தில் இந்தியர்களுக்கு வழங்கப்பட்ட உயர்ந்த பதவி எது? பிரிட்டிஷ் இராணுவத்தில் இந்தியர்களுக்கு வழங்கப்பட்ட உயர்ந்த பதவி எது? எந்த பதவிப்பா? சுபேதார். ஆப்ஷன் சி சுபேதார். 476 இந்தியாவில் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் யார்? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விப்பா. இந்தியாவில் வந்து முதல்ல காவல்துறையை வந்து உருவாக்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் காரன் வாலிஸ் பிரபு. ஆப்ஷன் ஏ காரன் வாலிஸ் பிரபு. 477 இந்திய குடிமைப்பணியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? இந்திய குடிமைப்பணியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் ஆன்சர் காரன் வாலிஸ் பிரபு. ஆப்ஷன் ஏ. 478 இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தவர் யார்? இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தவர் ஆன்சர் ராபர்ட் கிளைவ். ஆப்ஷன் பி ராபர்ட் கிளைவ். 479 பிரிட்டிஷ் காலத்தில் சிவில் நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? பிரிட்டிஷ் காலத்தில் சிவில் நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் திவானி ஆதலத். திவானி ஆதலத். ஸோ முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. பிரிட்டிஷ் காலத்தில் குற்றவியல் நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்படும்? பிரிட்டிஷ் காலத்தில் குற்றவியல் நீதிமன்றம் வந்து பௌஜ்தாரி அதலாத்துன்னு சொல்லுவோம். சரிங்களா? பௌஜ்தாரி அதலாத். ஸோ அது 480 ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1773. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 481 கல்கத்தாவில் முதல் உச்சநீதிமன்றம் அமைக்க காரணமான சட்டம் எது? கல்கத்தாவில் முதலாக வந்து உச்சநீதிமன்றம் அமைக்க காரணமான சட்டம் எது? ஒழுங்குமுறை சட்டம் தான்ப்பா. பாதிலே நோட் பண்ணிக்க. ஒழுங்குமுறை சட்டம். 482 கொல்கத்தாவில் முதல் உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு. கொல்கத்தாவில் முதல் உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1774 ஆண்டு. சில முக்கியமான பாயிண்ட் வந்து பாருங்கள். கொல்கத்தாவில் அமைக்கப்பட்ட உச்சநீதிமன்றத்தில் நியமிக்கப்பட்ட நீதிபதிகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா ஒரு தலைமை நீதிபதி 3 துணை நீதிபதி. சரி, எந்த வருஷம் அப்படின்னா 1774 வந்து அமைக்கப்பட்டது முதல் உச்சநீதிமன்றம். ஸோ அந்த உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட நீதிபதிகள் எத்தனை பேர் அப்படின்னா மொத்தம் வந்து 4 பேர்ப்பா. ஒரு தலைமை நீதிபதி 3 துணை நீதிபதிகள். 483வது கேள்வி சென்னை, மும்பை, கொல்கத்தா உயர்நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட ஆண்டு. சென்னை, மும்பை, கொல்கத்தாவில் வந்து உயர்நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் 1862. ஆப்ஷன் சி 1862 ஆண்டு. 484வது கேள்வி 1774 ஆண்டு தொடங்கப்பட்ட கொல்கத்தா உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யார்ப்பா? 1974 தொடங்கப்பட்ட கொல்கத்தா உச்சநீதிமன்றத்தில் முதல் தலைமை நீதிபதி ஆன்சர் சர் எலிசா இம்பே. சர் எலிசா இம்பே அவர்கள். ஸோ 485வது கேள்வி மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி யார்? கொல்கத்தாவில் ஓகே சர் எலிசா இம்பே அவர்கள். ஸோ மதராஸ் உயர்நீதிமன்றத்தோட முதல் இந்திய தலைமை நீதிபதி ஆன்சர் சார் திருவாரூர் முத்துசாமி. சார் திருவாரூர் முத்துசாமி அவர்கள். 486 இந்தியாவில் ஆங்கிலேய பேரரசு என்பதை இந்தியாவின் ஆங்கிலேய பேரரசு என்று மாற்றியவர் யார்? இந்தியாவில் ஆங்கிலேய பேரரசு அப்படிங்கிறத இந்தியாவின் ஆங்கிலேய பேரரசு என்று மாற்றியவர் வெல்லல்சி பிரபு. ஆப்ஷன் பி. ஸோ முக்கியமான பாயிண்ட் வந்து பாருங்கள். துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் நாடு எதுன்னு கேட்கலாம்.
துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் நாடு வந்து ஹைதராபாத்ப்பா, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 487 துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாடுகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டும் வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாடுகள் ப்ளஸ் அது வந்து எந்த வருஷம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆண்டுகளையும் வந்து பொறுத்துங்க. தஞ்சாவூர் வந்து 1799, அயோத்தி 1801, பேஷ்வா 1802பா, உதயபூர் 1818. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆண்டுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டினியூவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. இப்போ துணைப்படை திட்டம் வந்து முதல்ல கொண்டு வந்து ஹைதராபாத்தில். ஸோ அதுக்கப்புறம் எந்தெந்த வருஷத்தில் எந்தெந்த நாடுகளுக்கு கொண்டு வந்தாங்க ஸோ அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக அப்படியே பாயிண்ட் பை பாயிண்ட்டாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் லைன் பை லைனாக படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்து இப்போ வெறும் 499 rupeesல நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வந்து கொடுத்துட்ருக்கோம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் மேஜரோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். உங்களுக்குலாம் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுத்துருவோம். அது இல்லாமல் பாக்ஸில் இருக்கிற கொஷின் அண்ட் ஆன்சர்ஸும் கொடுத்துருவோம். பாக்ஸ் கொஷின்ஸ் அப்படின்னு என்னென்னா நம்ம லெசன் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு பாக்ஸில் கண்டென்ட் முக்கியமான கண்டென்ட் கலராக புக்கில் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அந்த கண்டென்ட்லேருந்து அதிகமாக கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த புக்கில் இருக்கிற பாக்ஸ் கொஷின்ஸே நாங்கள் செப்பரேட்டாக உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா 4, 3, 2, 1 தான் சரி. 488 துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாடுகள் மற்றும் ஆண்டுகள் வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. பாருங்கள், குவாலியர் 1804, இந்தூர் 1817, ஜெய்ப்பூர் 1818, போன்ஸ்லே 1803. சரிங்களா? ஸோ அப்படியே 2, 3, 4, 1பா. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 489 டல்ஹௌசி பிரபு வாரிசிலப்பு கொள்கையை அறிவித்த ஆண்டு. டல்ஹௌசி பிரபு வந்து வாரிசிலப்பு கொள்கையை வந்து அறிவித்தார். ஸோ எந்த வருஷம்னு கேட்டிருக்காங்க? 1848. ஆப்ஷன் டி. 490 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சி ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் எது? பெரும் புரட்சி ஏற்பட்ட ஆண்டு வந்து 1857ஆம் ஆண்டுப்பா. ஸோ அது ஏற்பட்டதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி வாரிசிலப்பு கொள்கை தான் வந்து முக்கியமான காரணமாக இருந்தது. பெரும் புரட்சி ஏற்பட்டதுக்கான முக்கிய காரணம் வந்து வாரிசிலப்பு கொள்கை தான். சரிங்களா? ஸோ 491 வந்து பாருங்கள், வாரிசிலப்பு கொள்கை மூலம் இணைக்கப்பட்ட நாடுகளை வந்து ஆண்டுகளுடன் பொறுத்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வாரிசிலப்பு கொள்கை மூலம் இணைக்கப்பட்ட நாடுகளை வந்து ஆண்டுகளுடன் பொறுத்துக. ஸோ சொல்லுங்கள். சாதரா 1848, ஜெய்ப்பூர் 49, பகத் வந்து 1850, உதயபூர் வந்து 52பா. சரியாக தான் கொடுத்துருக்காங்க. 1, 2, 3, 4. சாதரா 1848, ஜெய்ப்பூர் 1849, பகத் 1850, உதயபூர் 1852. ஸோ ஆண்டுகள் வந்து வரிசையாக கொடுத்துருக்கேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து 1, 2, 3, 4பா. ஸோ இது இல்லாமல் பிற நாடுகள் என்னென்ன அப்படின்னா சம்பல்பூர் வந்து 1849, ஜான்சி 1853, நாக்பூர் 1854. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 492வது கேள்வி, தென்னிந்திய கழகம் நடைபெற்ற ஆண்டு. தென்னிந்திய கழகம் நடைபெற்ற ஆண்டு. ஆன்சர் 800லேருந்து 801 வரைக்கும். 1800லேருந்து 801 வரைக்கும் நடைபெற்றது. 493 வேலூர் கழகம். வேலூர் கழகம் நடைபெற்ற ஆண்டு 1806. ஆப்ஷன் சி 1806ஆம் ஆண்டு. 494 நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டம் மற்றும் ஆயுத தடை சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டம் மற்றும் ஆயுத தடை சட்டத்தை வந்து கொண்டு வந்தவர் யார்? ஆயுத தடை சட்டம்னால யாருப்பா? நமக்கு தெரியும் யார்? லிட்டன் பிரபு. ஆப்ஷன் சி லிட்டன் பிரபு அவர்கள். ஸோ கொண்டு வந்த வருஷம் ஆண்டு எப்போனா 1878 தான் கொண்டு வந்தார். இது இந்த ஆயுத தடை சட்டம் மற்றும் நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டம் வந்து கொண்டு வந்தது லிட்டன் பிரபு. கொண்டு வந்த வருஷம் அப்படின்னா 1878. ஸோ கொஷினை கிளியராக படித்து ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். 495 நிலையான நில வருவாய் திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? நிலையான நில வருவாய் திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் காரன்வாலிஸ் பிரபு. ஆப்ஷன் ஏ காரன்வாலிஸ் பிரபு. 496 1833ஆம் ஆண்டு மகள்வாரி முறை யாருடைய காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? 1833ஆம் ஆண்டு மகள்வாரி முறை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அது வந்து யாருடைய காலத்தில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? வில்லியம் பெண்டிங் பிரபு காலத்தில். ஆப்ஷன் பி வில்லியம் பெண்டிங் பிரபு. 497 ரயத்து வாரி திட்டத்தை சென்னையில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ரயத்து வாரி திட்டத்தை வந்து சென்னையில் அறிமுகப்படுத்தியவர் ஆன்சர் தாமஸ் மன்ட்ரோ. ஆப்ஷன் சி தாமஸ் மன்ட்ரோ அவர்கள். ஸோ 498 நிலையான நிலவரி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. நிலையான நிலவரி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆன்சர் 1793ஆம் ஆண்டு. ஆப்ஷன் சி. 499 வந்து பாருங்கள், நிலையான நில வருவாய் திட்டத்தின் வேறு பெயர்களில் சரியானது எது? ஸோ இப்போ நிலையான நில வருவாயின் திட்டம்னு சொல்லிட்டோம். அதுக்கு இன்னும் வேறு என்னென்ன பெயர்கள் இருக்குது அப்படின்னா ஜமீன்தாரி முறைன்னு சொல்லுவோம், ஜாகிர்தாரி முறைன்னு சொல்லுவோம், மல்குசாரி முறை, பிஸ்வேதாரி. ஸோ எல்லாமே சரிப்பா.
ஸோ அதான் நிலையான நில வருவாய் திட்டத்துக்கு வந்து இத்தனை பேர்கள் இருக்குது. ஜமீன்தாரி முறை, ஜாகிர்தாரி, மல்குசாரி, பிஸ்வேதாரின்னு சொல்லாமே சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ லாஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், 500வது கேள்வி. நிலையான நில வருவாய் திட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து வசூலித்த வருவாய் எத்தனை சதவீதம் ஆங்கிலேயருக்கு வரியாக செலுத்தப்பட்டது? ஸோ அதான் வந்து இப்போ நிலையான நில வருவாய் திட்டம் வந்து நம்ம பார்த்தோம், ஜமீன்தாரி முறை, இதெல்லாம் வந்து விவசாயிகளிடமிருந்து வந்து வசூலித்த வருவாய் தான். சரிங்களா? எத்தனை சதவீதம் வந்து ஆங்கிலேயர்களால் வந்து விவசாயிகிட்டேருந்து வசூலிக்கப்பட்டது அப்படின்னா 10/11 சதவீதம் வரியாக வந்து வசூலிக்கப்பட்டது. ஸோ இந்த ரயத்வாரி முறை வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 1820ஆம் ஆண்டு வந்து அறிமுகப்படுத்தினாங்க. சரிங்களா? ஸோ இந்த மகள்வாரி முறை நம்ம பார்த்தோம்ல, ஸோ அப்படின்னா என்னப்பா? ஸோ இது வந்து கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட் தான் கடைசியில் கொடுத்துருக்கேன். மகள்வாரி முறை அப்படின்னா என்னென்னா, ஜமீன்தாரி முறையின் மாற்றியமைக்கப்பட்ட வடிவம் தான் இது மகள்வாரி முறை. இந்த ஹோல்ட் மெக்கன்சி என்பவரின் சிந்தனையில் உதித்த திட்டம் தான் இது அப்படின்னா மகள்வாரி முறை. ஹோல்ட் மெக்கன்சி என்பவரின் சிந்தனையில் உதிக்கப்பட்ட திட்டம் தான் இது மகள்வாரி முறை. ஜமீன்தாரி முறையை அதை வந்து மாற்றி அமைக்கப்பட்ட கொண்டு வந்த திட்டம் தான் இது. சரிங்களா? வடமேற்கு மாகாணங்கள், கங்கை சமவெளி, மத்திய இந்தியா பகுதியில் வந்து இந்த திட்டம் வந்து காணப்பட்டது. சரிங்களா? ஸோ இதெல்லாமே சரிதான், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான 50 வினாக்கள் வந்து பார்த்துட்டோம். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு 500 கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ இது இல்லாமல் பேலன்ஸ் இருக்கிற கொஷின்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 டேஸில் வந்து நம்ம ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நாங்கள் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.